ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம பொரி அரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்குன்னு கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கனியை புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க. பேனை சூடு பண்ணி அரிசியை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. வறுத்த அரிசி நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தனியாக 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். ஒவ்வொரு அரிசிக்கு அளவு மாறும். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சேன். வெல்லம் போட்டு செய்ய போகிறோம் களி. ஸோ அதனால் 100 கிராம், அதாவது 1 கப் அளவுக்கு வெல்லமும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரைய வச்சுக்கலாம். சர்க்கரையை விட குழந்தைங்களுக்கு வெல்லம் ரொம்ப நல்லதுன்றதால வெல்லம் சேர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஏன்னா அடியில் கொஞ்சம் தூசி இருக்கலாம். வறுத்த அரிசி மாவு, வெள்ளைப்பாகு, துருவின தேங்காய், இப்போ இது 3 ரெடியாக இருக்குது. இப்போ வறுத்த அரிசி மாவை வெல்லத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்த அரிசியை நான் 2 பேட்சாக பிரித்து மிக்சியில் அரைச்சிருந்தேன். செய்கிறப்போ பவர் கட் ஆனதால் அரிசி சரியாக அரையில், நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணி வச்ச அரிசி மாவு வெள்ளைப்பாகு அதில் ஊற்றி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு புழுங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. அதுக்கப்புறமா தான் துருவின தேங்காவை போடணும். அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே போடாதீங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அரிசி களி ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே புட்டு மாதிரியும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பால்ஸ் ஷேப்பில் பிடிச்சி கொடுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் போதே அந்த மாதிரி ஷேப் பண்ணால் தான் அழகாக நின்றுக்கும். குழந்தைங்களுக்கு சோட்டா பீம் லட்டுன்னு கூட சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்யும் போது பவர் ஷட்டவுன்றதால தான் கொஞ்சம் நரநரப்பு தெரியும் அரிசி மாவில். இல்லைனாக்கா கொஞ்சம் கூட அந்த நரநரப்பு இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச சைஸு அண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்குமே, நான் எல்லா சைஸ்லையுமே அன்றைக்கி செஞ்சுருந்தேன். வெல்லமும் தேங்காய் பச்சையாக சேர்க்குறதாலையும் சத்து இதில் ஜாஸ்தி. 10 மாதம் 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா தேங்காய் சேர்க்காமல் கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.